கடந்த மாதம் கரூர் மாவட்டத்தில் தவேக தலைவர் விஜய் மேற்கொண்ட பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் சோகத்தை ஏற்படுத்தியது. விஜய் உடனடியாக சம்பவ இடத்தில் இருந்து சென்னை திரும்பினார். இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட களத்தில் இல்லாதது பேசு பொருளாக மாறியது. அதனைத் தொடர்ந்து தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் CTR நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மீது வழக்கு பாய்ந்தது. ஆனால் இருவரும் தலைமறைவாக இருப்பதாக செய்திகள் எல்லாம் வெளியானது. இந்த நிலையில் விஜயை இருவரும் தற்போது சந்தித்திருப்பதாக வெளியான தகவல் அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. கரூர் சம்பவத்தில் CBI விசாரணை வேண்டும் என தவேக தரப்பில் மட்டுமின்றி பாஜக தரப்பில் இருந்தும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்ற விசாரணையில் CBI விசாரிக்க உத்தரவு பிறப்பித்தது. இந்த தீர்ப்பின் மூலம் நீதி வெல்லும் என விஜய் கருத்து தெரிவித்தார். இந்த நிலையில்தான் தலைமறைவாக இருந்த தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் முக்கிய நிர்வாகி CTR நிர்மல்குமார் நேற்று இரவு தவேக தலைவர் விஜயை சந்தித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து CTR நிர்மல்குமார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்திருக்கிறார். அப்போது கரூரில் ஒவ்வொருவரும் மிரட்டப்படும் நிலை உள்ளதாகவும் பிறல் சாட்சி மன்னனாக இருக்கும் ஒரு வழக்கிற்கே சொந்தக்காரர் செந்தில் பாலாஜி என கடுமையாக விமர்சித்தார். அதனால்தான் அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு சென்று மீண்டும் தற்போது விசாரணைக்கு வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 50 பேரையே பிறல் சாட்சியாக மாற்றிய செந்தில் பாலாஜிக்கு 4-5 பேரை பிறலாக மாற்றுவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என அவர் கூறினார். அப்படி யார் மிரட்டினாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வரும் என்றும் அதை நீண்ட நாட்கள் தள்ளி போட முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். தலைமறைவாக இருந்த CTR நிர்மல்குமார் தற்போது வெளியே வந்து விஜயை சந்தித்துள்ள நிலையில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தும் நேற்று இரவு விஜயை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்துள்ள நிலையில் விஜயின் அடுத்த கட்ட நகர்வும் திமுக ஆட்சியை கீழே இறக்கவும் என்ன வழி என்பது குறித்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. மேலும் விஜய் இனி தனித்து போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு குறைவு என்பதாலேயே விஜய் தரப்பு தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க கூட்டணி மிக முக்கியம் என்பதை உணர்ந்து அதிமுகவுடன் கூட்டணிக்கு செல்லலாமா என்ற யோசனையில் விஜய் தரப்பு இறங்கியதாகவும் அது தொடர்பாகவே நேற்று முக்கிய நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. வரும் நாட்களில் விஜய் தரப்பில் இருந்து முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் கூட்டணி அமைத்தால் கட்டாயம் திமுக தோல்வி என்பது கிட்டத்தட்ட உறுதியாகும் பட்சத்தில் இந்த தகவல் எல்லாம் திமுகவுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது என்றே கூறப்படுகிறது. தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்தும் CTR நிர்மல்குமார் இருவரும் ஜாமீன் கோரிய மனு உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது.